ஹாய் ஆஃபீஸர்ஸ். நேத்து நடந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா கேன்சல் பண்ணிட்டாங்க. இனி அடுத்து வந்து எப்ப நடக்கும்னு அஃபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. 15/3/2026 அன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் வந்து நடக்க போகுது. அந்த அன்னைக்கு மதியம் வந்து தமிழ் டிஸ்கிரிப்டிவ் நடக்க போகுது. சரியா இன்னையிலிருந்து 33 நாள் இருக்கு. தயவு செஞ்சு அதை இதையும் பண்ணாம எக்ஸாமுக்கு தெளிவா படிங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 50 அவுட் ஆஃப் 50க்கு வாய்ப்பே கிடையாது ரீசனிங்ல. ஸோ 45 பிளஸ் தாராளமா எடுக்க முடியும். அதுக்கு சிலபஸ்ல உள்ளது தெளிவா பிராக்டிஸ் பண்ணா போதும். ஆல்ரெடி எடுத்த டெஸ்ட் திரும்ப எடுங்க. டெஸ்ட் எடுக்காம வச்சிருந்தா அதையும் எடுங்க. அண்ட் ஜிஎஸ்ல 150க்கு 120 பிளஸ் சிலபஸ்ல இருந்து கொண்டுட்டு வந்த முடியும். அந்த 120 ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த எங்கிருந்து வர 30 அந்த மிச்சம் இருக்கிற 1 2க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாம மெஜாரிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெளிவா படிங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. டே 1 கவுன்சிலிங் போயிடலாம். சரிங்களா? கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நேத்து நடந்தது அது கஷ்டமா தான் இருக்கும். அட் த சேம் டைம் கெட்டதுலயே ஒரு நல்லது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 33 நாளை யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு டேவை நீங்க வெட்டி பண்ணி இருக்க கூடாது. ஸோ 33 நாள் இருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச். டேக்